குளிரிலிருந்து உடலையும் திருடர்களிடமிருந்து செல்வத்தையும் காக்க பல கவசங்களை தேடும் நாம் நமது ஒட்டுமொத்த வாழ்வின் மையமான இதயத்தை பாதுகாக்க தவறிவிடுகிறோம் என்பதை இந்த பதிவு ஆழமாக உணர்த்துகிறது. முதலாவது, ஷைத்தானின் உண்மையான இலக்கே நமது இதயம்தான். குரானில் அல்லாஹ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அதாவது மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவனை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறான். நாம் நிறைய மார்க்க சொற்பொழிவுகளை கேட்கிறோம், ஆனால் அவை பல நேரங்களில் வெறும் செவிகளோடு நின்று விடுகின்றன. குரான் கேட்பது போல அவர்களுக்கு இதயங்கள் உள்ளன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களின் இதயங்களின் மீது பூட்டுகள் போடப்பட்டுள்ளனவா என்ற நிலைதான் இன்று நமக்கு உள்ளது. நீங்களே யோசித்து பாருங்கள். நமது உடலுக்கு பலவிதமான கவசங்களை அணியும் நாம் ஷைத்தானின் ஊசலாட்டங்களில் இருந்து நமது உள்ளத்தை காக்க என்ன கவசத்தை வைத்திருக்கிறோம்? இரண்டாவது, இந்த தாக்குதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? ஏனென்றால் இதயமே நமது ஒட்டுமொத்த உடலின் அச்சாணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், உடலில் ஒரு சதைப்பிண்டம் உள்ளது, அது சீர்பட்டால் உடல் முழுவதும் சீர்படும், அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும், அதுவே இதயம் என்று. ஒரு மரத்தின் ஆணிவேர் அழுகிவிட்டால் அதன் கிளைகள் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் மரம் பட்டு போய்விடும் அல்லவா? அதுபோலவே நமது இதயமும். இறுதியாக, பாதுகாப்பற்ற இதயம் திசை மாறிவிடும் பெரும் அபாயம் உள்ளது. எல்லாமே இதயத்தை சார்ந்தே இயங்கும் போது பணம், பொருள் என அழியும் உலக விஷயங்களுக்கு நாம் கொடுக்கும் அதீத முக்கியத்துவத்தை ஏன் நமது நிரந்தரமான ஆன்மீக மையத்திற்கு தருவதில்லை? இதயத்தை பாதுகாக்காமல் விட்டால் தேவையற்ற ஆசைகள் அதனை முற்றிலுமாக ஆக்கிரமித்து நம்மை திசை மாற்றிவிடும். மண்ணில் அழியும் பொருள்களை காக்க நீங்கள் காட்டும் அதே தீவிரமான பாதுகாப்பை உங்களின் ஆன்மீக இதயத்திற்கும் அளிப்பதே ஒருவரின் உண்மையான வெற்றியாகும்.